சூரத்துல் கௌசர் அத்தியாயம் 108. கௌசர் நதி மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 3. திருக்குர்ஆனின் 108வது அத்தியாயம் அல் கௌசர் நதி அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும். இதில் 3 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கியுள்ளோம். எனவே நீர் உம்முடைய இறைவனை தொழுவீராக, மேலும் குர்பானி கொடுப்பீராக. நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான். உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு 1வது வசனத்தில் நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கியுள்ளோம் என்று தெரிவிக்கின்றான். இதில் கௌசர் நதி என்பதை குறிக்க அல் கௌசர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. அல் கௌசர் என்றால் என்ன? அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் எங்களிடையே இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் திடீரென உறங்கிவிட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு புன்னகைத்தவர்களாக தமது தலையை உயர்த்தினார்கள். நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் சிரிக்க காரணம் என்ன என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், சற்று முன் எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பெற்றது என்று கூறிவிட்டு தொடர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என வினவினார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலளித்தோம். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், அது சொர்க்கத்திலுள்ள ஒரு நதி. வல்லமையும் மாண்புமிக்க என் இறைவன் மறுமை நாளில் அதை எனக்கு தருவதாக வாக்களித்துள்ளான். அதில் அபரிமிதமான நன்மைகள் உள்ளன. அது ஒரு நீர் தடாகம். மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தார் நீர் அருந்துவதற்காக அதை நோக்கி வருவார்கள். அதன் குவளைகள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை போன்று ஏராளமாக இருக்கும். அப்பொழுது அவர்களில் ஒரு அடியார் நீர் அருந்த விடாமல் அதை விட்டு தடுக்கப்படுவார். உடனே நான், இறைவா, அவர் என் சமுதாயத்தாரில் ஒருவர், அவர் ஏன் தடுக்கப்பட வேண்டும் என்பேன். அதற்கு இறைவன், உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பின்னால் உருவாக்கிய நூதன வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறுவான். திருக்குர்ஆன் ஓதல் முறை அறிஞர்களில் பலர் இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பெற்றது என்பதற்கு மேற்கண்ட நபிமொழியை சான்றாக கொள்கின்றனர். அவ்வாறே மார்க்க சட்ட வல்லுநர்களில் பலர் பிஸ்மில்லாஹ் ஆனது அத்தியாயத்தில் அடங்கும், அதுவும் அத்தியாயத்துடன் அருளப்பெற்றதுதான் என்பதற்கு இந்த நபிமொழியை சான்றாக கொள்கின்றனர். சொர்க்க நதி. அடுத்து, நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கி உள்ளோம் என்னும் மேற்கண்ட வசனத்தில் இடம்பெற்றுள்ள கௌசர் நதியை குறித்து அல் கௌசர் என்னும் சொல் மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. இது சொர்க்க நதிதான் என மேற்கண்ட நபிமொழி கூறுகிறது. அத்துடன் பின்வரும் ஹதீஸில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவிக்கிறார்கள். சாபித் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கியுள்ளோம் என்னும் வசனத்தை ஓதினார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பின்வரும் தகவலை தெரிவித்தார்கள். எனக்கு மட்டும் தனி சிறப்பாக கௌசர் நதி வழங்கப்பட்டுள்ளது. அது ஒரு ஓடும் நதியாகும். ஆயினும் அது ஆழமாக வெட்டப்பட்டிருக்காது. அதன் இரு கரைகளிலும் முத்து கலசங்கள் இருக்கும். அதன் மண்ணில் என் கைகளை அடித்தேன். அப்பொழுது அது நறுமணமிக்க கஸ்தூரியாக இருந்தது. அதிலுள்ள பொடிக்கற்கள் முத்துக்கள் ஆகும். விண்ணுலக பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் விண்ணுலக பயணம் அழைத்துச் செல்லப்பட்ட போது ஒரு நதியின் அருகே சென்றேன். அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்பொழுது நான், ஜிப்ரீலே, இது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், இது அல் கௌசர் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களை முதல் வானத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நதிக்கு அருகில் இருந்தார்கள். அந்த நதிக்கு மேல் முத்து மற்றும் மரகதத்தால் ஆன மாளிகை ஒன்று இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மண் வாசனையை நுகரப்போனார்கள். அப்பொழுது அது கஸ்தூரியாக இருந்தது.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், ஜிப்ரீலே, இது என்ன நதி என்று வினவினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உம்முடைய இறைவன் உமக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் கௌசர் நதியாகும் என்று பதிலளித்தார்கள். பாலை விட வெண்மை, தேனை விட மதுரம். மற்றொரு அறிவிப்பில் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல் கௌசர் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அது உயர்ந்தோன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் வழங்கவிருக்கும் ஒரு நதியாகும். அதன் மண் கஸ்தூரியாகும். அதன் நீரானது பாலை விட மிகவும் வெண்மையாகவும் தேனை விட மிகவும் இனிப்பாகவும் இருக்கும். அந்த நதிக்கு சில பறவைகள் வரும். அவற்றின் கழுத்துக்கள் ஒட்டக கழுத்துக்களை போன்று இருக்கும் என்று கூறினார்கள். இதை செவியுற்ற அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படியானால் அந்த பறவைகள் கொழுத்த உல்லாசமான பறவைகளாக இருக்கும் தானே என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பறவைகளை விட அவற்றை உண்போரே மிகவும் உல்லாசமானவர்கள் என்று பதிலளித்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் விளக்கம். அபு உபைதா ஆமிர் பின் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நபியே, நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கியுள்ளோம் என்னும் மேற்கண்ட இறைவசனம் தொடர்பாக விளக்கம் கேட்டேன். அதற்கு அவர்கள், அது சொர்க்க நதியாகும். அது உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்துக்கள் உள்ளன. அதன் பாத்திரங்கள் வானத்திலுள்ள விண்மீன்களின் எண்ணிக்கையை போன்று ஏராளமானவாக இருக்கும் என்று கூறினார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல் கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும். அதன் இரு கரைகளிலும் துளையுள்ள முத்துக்கள் இருக்கும். இஸ்ராயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாயிலாக வந்துள்ள மற்றொரு அறிவிப்பில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருப்பதாவது, அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள ஒரு நதியாகும். அதன் அருகில் வானத்தில் உள்ள விண்மீன்களின் எண்ணிக்கை அளவிற்கு பாத்திரங்கள், குவளைகள் ஏராளமாக இருக்கும். மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையே, அல் கௌசர் நதி குறித்து எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அது சொர்க்கத்தின் புதுனான் பகுதியில் உள்ள ஒரு நதியாகும் என்று கூறினார்கள். நான் சொர்க்கத்தின் புதுனான் பகுதி என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், சொர்க்கத்தின் மையப்பகுதி என்று கூறிவிட்டு தொடர்ந்து, அந்த நதியின் இரு கரைகளிலும் முத்துக்கள் மற்றும் மாணிக்கங்களால் ஆன மாளிகைகள் இருக்கும். அதன் மண் கஸ்தூரியாகும். அதிலுள்ள பொடிக்கற்கள் முத்துக்களும் மாணிக்கங்களும் ஆகும் என்று சொன்னார்கள். ஏராளமான நன்மைகள். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மேற்கண்ட வசனத்தில் இடம்பெற்றுள்ள அல் கௌசர் என்னும் சொல் குறித்து இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஏராளமான நன்மைகளை குறிக்கும் என்று தெரிவித்தார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் ஒரு அறிவிப்பாளர் தொடரில் மூன்றாம் அறிவிப்பாளராக இடம்பெற்றுள்ள அபு பிஷ் ஜாஃபர் பின் யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம், மக்கள் அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள நதி என்று கூறுகின்றனரே என்று கேட்டேன். அதற்கு சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய அளவற்ற நன்மைகளில் சொர்க்கத்திலுள்ள அந்த நதியும் அடங்கும் என்று சொன்னார்கள். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில், அல் கௌசர் என்பது எண்ணற்ற நன்மைகளை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார்கள். கஸ்ரத் என்பதிலிருந்து கௌசர். இந்த விளக்கமானது மேற்கண்ட கௌசர் நதி என்னும் பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் பொருந்தும். ஏனெனில் அல் கௌசர் என்னும் சொல்லானது கஸ்ரத் அதிகம் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்ததாகும். எனவே அது எண்ணற்ற நன்மைகளை குறிக்கும். அந்த எண்ணற்ற நன்மைகளில் கௌசர் நதியும் ஒன்றாகும். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா மற்றும் முஜாஹித் ஆகியோர் கூறியுள்ளனர். எந்த அளவுக்கெனில், முஜாஹித் அவர்கள் அல் கௌசர் என்பது இம்மை மறுமை ஆகிய இருமையின் எண்ணற்ற நன்மைகளை குறிக்கும் என்றும், இக்ரிமா அவர்கள் அல் கௌசர் என்பது நபித்துவம், குர்ஆன், மறுமையின் வெகுமதி ஆகியவற்றை குறிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இப்னு அப்பாஸ் அவர்கள் அல் கௌசர் என்னும் சொல்லுக்கு கௌசர் நதி என்றும் விளக்கம் அளித்திருப்பதாக சரியான அறிவிப்பாளர் தொடரில் பதிவாகி உள்ளது. பொன்னாலான கரைகள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல் கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும். அதன் இரு கரைகளும் பொன்னாலும் வெள்ளியாலும் ஆனவை. அது முத்துக்கள் மீதும் மாணிக்கங்கள் மீதும் ஓடும்.
அதன் நீர் பனிக்கட்டியை விட மிகவும் வெண்மையாகவும் தேனை விட மிகவும் இனிப்பாகவும் இருக்கும். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல் கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும். அதன் இரு கரைகளும் பொன்னும் வெள்ளியும் ஆகும். அது முத்துக்கள் மீதும் மாணிக்கங்கள் மீதும் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் நீர் பாலை விட மிகவும் வெண்மையாகவும் தேனை விட மிகவும் இனிப்பாகவும் இருக்கும். இதே தகவல் நபி அவர்களின் நேரடி சொல்லாகவும் பின்வரும் ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும். அதன் இரு கரைகளும் பொன்னால் ஆனவை. அதன் தண்ணீர் முத்துக்கள் மீது ஓடிக்கொண்டிருக்கும். அதன் நீர் பாலை விட மிகவும் வெண்மையாகவும் தேனை விட மிகவும் இனிப்பாகவும் இருக்கும். அதாவு பின் அஸ்ஸாயிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை முஹாரிப் பின் திசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னிடம் சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கௌசர் தொடர்பாக என்ன சொன்னார்கள் என வினவினார்கள். அதற்கு நான், அல் கௌசர் என்பது அதிகமான நன்மைகளை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிட்டதாக சயீத் பின் ஜுபைர் அவர்கள் சொன்னார்கள் என்றேன். அப்பொழுது முஹாரிப் பின் திசார் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உண்மையே கூறினார்கள். நிச்சயமாக அல் கௌசர் என்பது அதிகமான நன்மைகளையே குறிக்கும். இருப்பினும் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு பின்வருமாறு தெரிவித்தார்கள், நிச்சயமாக உமக்கு நாம் கௌசர் நதியை நல்கி உள்ளோம் எனும் மேற்கண்ட வசனம் அருளப்பெற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள ஒரு நதியாகும். அதன் இரு கரைகள் பொன்னால் ஆனவை. அது முத்துக்கள் மீதும் மாணிக்கங்கள் மீதும் ஓடும் என்று கூறினார்கள். இவ்வாறே அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அபுல் ஆலியா, முஜாஹித் போன்ற முற்கால அறிஞர்கள் அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள ஒரு நதிதான் என்று கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் கௌசர் என்பது சொர்க்கத்திலுள்ள ஒரு தடாகம் ஆகும் என்று தெரிவித்தார்கள். தொழுவீராக, குர்பானி கொடுப்பீராக. அடுத்த வசனத்தில், எனவே நீர் உம்முடைய இறைவனை தொழுவீராக, மேலும் குர்பானி கொடுப்பீராக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது மேற்சொன்ன தன்மைகள் கொண்ட கௌசர் நதி உள்ளிட்ட இம்மை மற்றும் மறுமை சார்ந்த ஏராளமான நன்மைகளை உமக்கு நாம் வழங்கியிருப்பதை போன்றே உமது கடமையான மற்றும் உபரியான தொழுகைகளையும் உமது குர்பானியையும் உம்முடைய இறைவனுக்காக மட்டுமே தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றுவீராக. இணையற்ற ஏகனாகிய அவனை மட்டுமே நீர் வழிபடுவீராக. இணையற்ற ஏகனாகிய அவன் பெயரால் மட்டுமே நீர் குர்பானி கொடுப்பீராக. இதையே மற்றொரு இடத்தில், என் தொழுகை, என் குர்பானி வழிபாடு, என் வாழ்வு, என் மரணம் ஆகிய அனைத்தும் அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுக்கே உரியவை. அவனுக்கு இணை துணை இல்லை. இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நானே முஸ்லிம்களில் முதலாமானவன் ஆவேன் என்று நபியே நீர் கூறுவீராக என உயர்ந்தோன் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வன்ஹர் பொருள் என்ன? மேற்கண்ட வசனத்தில் குர்பானி கொடுப்பீராக என்பதை குறிக்க வன்ஹர் என்னும் சொல் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர்ச்சொல் நஹ் ஆகும். இது ஒட்டகங்களைப் போன்ற பிராணிகளை குர்பானி கொடுப்பதை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வேறு சிலர் அந்த சொல் தொழுகையில் நிற்கும்போது வலக்கையை இடக்கை மீது வைத்து நெஞ்சின் மேற்பகுதியில் கட்டிக்கொள்வதை குறிக்கிறது என கூறியுள்ளனர். இன்னும் சிலர், நபியே உமது நெஞ்சால் கிப்லாவை முன்னோக்குவீராக என்று அதற்கு பொருள் சொல்கின்றனர். மேற்கண்ட கருத்துக்களில் நஹ் என்னும் சொல் குர்பானி பிராணிகளை பலியிடுவதை குறிக்கிறது என முதலாவது கருத்தே சரியானது. முதலில் தொழுகை, அடுத்து குர்பானி. இதனாலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வசனத்திற்கேற்ப முதலில் ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதுவார்கள். பின்னர் தமது குர்பானியை அறுத்து பலியிடுவார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் நமது பெருநாள் தொழுகையை தொழுது அதன் பிறகு தமது குர்பானியை கொடுப்பாரோ அவரே குர்பானி வழிபாட்டை முறைப்படி முடித்தவர் ஆவார். யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பே ஒருவர் குர்பானி கொடுத்து விட்டாரோ அந்த குர்பானி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டதாகும். அதனால் அவரது குர்பானி வழிபாடு நிறைவேறாது. சரியான கருத்து. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, இந்த வசனத்தின் பொருள் தொடர்பாக கூறப்பட்ட கருத்துக்களில் பின்வரும் கருத்தே சரியானதாகும். நபியே, உம்முடைய தொழுகைகள் அனைத்தும் உம்முடைய இறைவனுக்காக தூய எண்ணத்தில் நிறைவேற்றுவீராக. அவனல்லாத வேறு இணைகளுக்கோ பொய் தெய்வங்களுக்கோ அவற்றை நிறைவேற்றாதீர்.
அவ்வாறே உம்முடைய குர்பானியையும் அவனுக்காக மட்டுமே பலியிடுவீராக, சிலைகளுக்காக பலியிடாதீர். ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் உமக்கு வழங்கியுள்ள நன்மைக்காகவும் மரியாதைக்காகவும் அவனுக்கு நீர் நன்றி செலுத்தும் பொருட்டு இவ்வாறு செய்வீராக. இப்னு ஜரீர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த கருத்தே மிகவும் அழகானதாகும். சந்ததியற்றவன் யார்? அடுத்த வசனத்தில் நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததி அற்றவன் ஆவான் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அதாவது முஹம்மதே, நிச்சயமாக உம்மையும் நீர் கொண்டு வந்த நல்வழி, சத்தியம், வெளிப்படையான சான்று, தெளிவான வெளிச்சம் ஆகியவற்றையும் யார் வெறுக்கின்றானோ அவனே சொற்பமானவனும் இழிவானவனும் பெயரற்று போனவனும் ஆவான். ஆஸ்பின் வாயில். இப்னு அப்பாஸ், முஜாஹித் ஆகியோர் இந்த வசனம் ஆஸ்பின் வாயில் என்பவன் தொடர்பாக அருளப்பெற்றது என்று கூறியுள்ளனர். யசீத் பின் ருமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசப்படும்போது ஆஸ்பின் வாயில் என்பவன், அவரை விடுங்கள், அவர் சந்ததியற்றவர், அவருக்கு வழித்தோன்றல்கள் யாரும் கிடையாது, அவர் இறந்துவிட்டால் அவரது கதை அத்தோடு முடிந்துவிடும் என்று சொல்வது வழக்கம். அப்பொழுதுதான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருளினான். வேறு சிலர் இந்த வசனம் உக்பா பின் அபி முஐத் என்பவன் தொடர்பாக அருளப்பெற்றது என்று கூறியுள்ளனர். அபு லஹப் அல்லது அபு ஜஹல். அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனம் அபுலஹப் தொடர்பாக அருளப்பெற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் ஒருவர் இறந்தார். அப்பொழுது அபுலஹப் இணை வைப்பாளர்களிடம் சென்று, நேற்றிரவு முஹம்மது சந்ததியற்றவராக ஆகிவிட்டார் என்று கூறினான். இது தொடர்பாகவே நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான் என்னும் வசனத்தை அல்லாஹ் அருளினான். இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வசனம் அபு ஜஹல் தொடர்பாக அருளப்பெற்றது என்று கூறியுள்ளார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள உம்மை வெறுப்பவன் ஷானி அக்க என்பதற்கு உம்முடைய எதிரி என்று பொருள் என கூறினார்கள். இது மேற்சொன்ன தன்மையுடைய மேற்கண்ட நபர்களுக்கும் அவர்கள் அல்லாதோர் அனைவருக்கும் பொருந்தும். அபுதர். இந்த வசனத்தில் சந்ததி அற்றவர் என்பதை குறிக்க அபுதர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இக்ரிமா அவர்கள் கால் வழி மரபற்ற தனியாள் என்று பொருள் கூறினார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருவரின் ஆண் பிள்ளைகள் இறந்துவிட்டால் அவர் சந்ததி அற்றவராக ஆக்கப்பட்டுவிட்டார் என்று அரபியர் கூறுவதுண்டு. அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆண் பிள்ளைகள் இறந்தபோது முஹம்மது சந்ததி அற்றவராக ஆக்கப்பட்டு விட்டார் என்று குறைஷிகள் கூறினர். அப்பொழுதுதான் நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான் என்னும் இவ்வசனத்தை அல்லாஹ் அருளினான். இந்த கருத்தானது யார் இருந்துவிட்டால் அத்துடன் அவரது கதை முடிந்துவிடுமோ அவரே அபுதர் சந்ததியற்றவர் ஆவார் என்று நாம் முன்பு கூறிய கருத்தை குறிப்பதாகவே அமைகிறது. மணப்பால் குடித்த குறைஷியர். எனவே குறைஷியர் தமது அறியாமையின் காரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆண் பிள்ளைகளை இறந்ததால் அத்தோடு நபிகளாரின் புகழ் மறைந்துவிடும் என்று மணப்பால் குடித்தனர். ஆனால் அல்லாஹ் காக்க வேண்டும், உண்மை அவ்வாறன்று. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை கோடிக்கணக்கான சாட்சிகள் கண்முன்னே மறுமை நாளில் இறைவன் நிலைநிறுத்தப் போகிறான். கோடிக்கணக்கான அடியார்களின் சிரங்களின் மேல் நபிகளாரின் நெறிமுறையை கட்டாயப்படுத்திவிட்டான். இது இப்பார் உள்ளளவும் மறுமை நாள் வரும் வரையும் தொடரப்போகிறது. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நபிகளார் மீது மறுமை நாள் வரை என்றென்றும் நிலவட்டுமாக. அல் கௌசர் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.